மிஸ்கின் சார், ஹாய் சார். நான் தான் ஆர்ஜே பாலாஜி. ஏதோ சும்மா குத்து மதிப்பாக ஒரு வணக்கம் வச்சிட்டிங்க. நான் ஆர்ஜே பாலாஜி. நான் தமிழ் படத்தெல்லாம் நடிச்சிருக்கேன். எப்படி நான் நடித்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து சொல்லுவீங்க, டேய் பாலாஜி உன் படம்லாம் நான் பார்த்தது இல்லைடான்றீங்க. இல்லை, ஆமாம், நீங்கள் எப்படி படமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் தான் சார் விக்னேஷ் சிவன். அவரும் டைரக்ட்லாம் பண்ணுவார், தமிழ் படம்லாம் எடுப்பார். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு திஸ் ஈவென்ட் சார். நன்றி, உங்களை பார்த்ததில் சந்தோஷம். எஸ், நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டீங்க. நிஜமாலே நயன்தாரா உன்னை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னா, ஆமாண்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட்லாம் வெடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஃப்ரெண்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அப்புறம் நயன்தாரா கிட்டே கேட்டேன், ஏய் நீ விக்கியை லவ் பண்ணுறியா அப்படி கேட்கும்போது ஆமாண்ணே அப்படின்னா, அப்படியே அன்றைக்கி பார்த்த லவ் இன்றைக்கும் அவங்க வந்து அப்படி தான் லவ் பண்ணுறாங்க. உருகி உருகி லவ் பண்ணுவாங்க. ஸோ நயன்தாராக்கு விக்கியை பிடிக்கும், அனிருத்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச பிரதீப் ரங்கநாதனுக்கு அவரை பிடிச்சி படம் பண்ணுறாங்க. அப்போ தான் அவன் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருந்தான். வாசலில் ஃபெராரி கார் நிற்குது. நயன்தாராவோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து டே அம்பா இதெல்லாம் உனக்கு தெரில, உனக்கு இந்த ஐஃபோன் தெரியுதான்னு. ஸோ எல்லாருக்குமே விக்கியை பிடிக்கும், விக்கிக்கு எல்லாம் நல்லது நடக்கும். விக்கி வண்டி ஒரு டோர் போட்டு ரொம்ப டைட்டாக மூடி வச்சுப்பார், அதை வந்து அலோவ் பண்ண மாட்டார். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? தொண்டை கொஞ்சம் ஊடி பாபா ஒழுங்காக போகாதனால கட்டிக்கிச்சு. ஸோ குட் டு see you guys. அண்ட் ராம் சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணம், இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நயன்தாரா. ஸோ அவங்க தான் 3 நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க, 2 நாள் முன்னாடி கூப்பிட்டாங்க, நேற்று இன்னைக்கு. இந்த டைரக்டர் வந்து எனக்கு கூப்பிடல, அவர் தான் இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்டு. பட் விக்னேஷ் சிவனுக்கு தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்கும், அதனால் அவர் கூப்பிட்டுருக்க மாட்டார், எனக்கு புரியுது படி. பட் எல்ஐகே இந்த படத்தோட கதை எனக்கும் 2012-13 தெரியும். விக்னேஷ் சிவனையும் எனக்கு அதே 2011-12 அந்த டைமில் தான் தெரியும். சினிமாவில் இருக்கிற எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், அதில் அவர் ரொம்ப முக்கியமானவர் விக்னேஷ் சிவன். அண்ட் நார்மலாக விக்னேஷ் சிவன் வந்து லக்கி மிக்கி பாய் ஏதோ சொன்னார், அவர் இங்கிலீஷ் கவிதை. அவர் நிஜமாலே லக்கி தான். அவருக்கு நிறைய பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நயன்தாராக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ ராம் சார் சொன்னார் நானும் ரவுடிதானில் வந்து கை பிடிச்சாங்கன்னு. ஸோ பக்கத்துலேருந்து நான் தான் பார்த்தேன் அதை. ஸோ என் முன்னாடி தான் அந்த காதல் கதை அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டாக டெவலப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் வந்து சும்மாறா அப்படிலாம் இல்லை நிஜமாலேடா அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் நம்ப முடியல, கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு. நிஜமாலே நயன்தாரா உன்னை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னா, ஆமாண்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட்லாம் வெடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஃப்ரெண்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அப்புறம் நயன்தாரா கிட்டே கேட்டேன், ஏய் நீ விக்கியை லவ் பண்ணுறியா அப்படி கேட்கும்போது ஆமாண்ணே அப்படின்னா, அப்படியே அன்றைக்கி பார்த்த லவ் இன்றைக்கும் அவங்க வந்து அப்படி தான் லவ் பண்ணுறாங்க, உருகி உருகி லவ் பண்ணுவாங்க. ஸோ நயன்தாராக்கு விக்கியை பிடிக்கும், அனிருத்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச பிரதீப் ரங்கநாதனுக்கு அவரை பிடிச்சி படம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். ஆனால் அவருக்கு வண்டி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம படம் பிடிக்குமா, டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் வந்து ஐஃபோன் 12, 10 ஏதோ ஒரு ஃபோன், மினி ஃபோன் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். லைஃப் பயங்கரமாக இருக்குடா, உனக்கு சந்தோஷமாக இருக்க, நினச்சா ஒரு ஃபோன் வாங்குறேன், உன் லைஃப் சூப்பராக இருக்குடா அப்படின்றான். நான் வந்து இல்லைடா ஒரு ஃபோன் தான் 36,000 ரூபா. பரவாயில்லடா 36,000 ரூபா ஃபோனுனால வாங்க முடியுது, லைஃப் பயங்கரமாக இருக்குடா, நம்மளுக்கு தான்டா கரெக்டாகவே இல்லை அப்படின்னா. அப்போ தான் அவன் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருந்தான். வாசலில் ஃபெராரி கார் நிற்குது. நயன்தாராவோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து டே அம்பா இதெல்லாம் உனக்கு தெரில, உனக்கு இந்த ஐஃபோன் தெரியுதான்னு. ஸோ எல்லாருக்குமே விக்கியை பிடிக்கும், விக்கிக்கு எல்லாம் நல்லது நடக்கும். விக்கி வண்டி ஒரு டோர் போட்டு ரொம்ப டைட்டாக மூடி வச்சுப்பார், அதை வந்து அலோவ் பண்ண மாட்டார். பட் நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கிற நிறைய நல்லவங்க, நிறைய டேலண்டட் பீப்புள் இந்த படத்தில் இருக்காங்க. ஐ வில் ஸ்டார்ட் வித் பிரதீப் ரங்கநாதன். நிறைய பேர் கேட்பாங்க, எல்கேஜியில் வந்து என்னோடய படம் எல்கேஜியில் ஃபஸ்ட்டு சீன் வந்து என்கிட்ட வந்து லவ் பண்ணுற 2 பேர் வருவாங்க. அவங்க பிரச்சனையை சொல்லும்போது, இந்த ஃபோனை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க, காலையிலையும் லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னுவேன். இது லவ் டுடே படம் மாதிரி இருக்குது, எல்கேஜி தான் ஃபஸ்ட்டு வந்தது, எப்படி நீங்கள் வந்து லவ் டுடே படத்தோட கதையை எடுத்தீங்கன்னு. அந்த சீன் எழுதி கொடுத்ததே பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ எல்கேஜி படத்துக்கு ஒரு டிராஃப்ட் டைலாக் வந்து எனக்கு பிரதீப் ரங்கநாதன் எழுதி கொடுத்துருக்கார். எனக்கு அப்போலேருந்து அவர் தெரியும். அண்ட் இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவில் நீங்கள் யாரோட ஃபேன் அப்படின்னா, நான் பிரதீப் ரங்கநாதன் ஃபேன் சொல்லுவேன். நான் 2-2.5 வருஷமாக கருப்பு படம் எழுதி நடித்து டைரக்ட் பண்ணி, ஸோ இந்த வேலை பண்ணிருக்கும்போது நிறைய படம் வந்துருச்சு. நடுவில் ரஜினி சார் படம் வந்தது, விஜய் சார் படம் வந்தது. ஸோ இதெல்லாம் டீமோட எல்லோரும் ஒரு 15-20 பேர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதே டைமில் தான் வந்து டூட் வந்தது. ஸோ எப்படி அவங்க படத்தில் ஃபஸ்ட் டே போகணுன்னு ஆசைப்பட்டோமோ, அதே மாதிரி நாங்கள் டீமோட ஃபஸ்ட் டே போகணுன்னு ஆசைப்பட்டது உங்களோட டூட் படம்.
ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸை நீங்கள் கவர்ந்துருக்கீங்க. நான் யங்ஸ்டராக தெரியல, பட் ஸ்டில் எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஸ்டார் பார்க்குற மாதிரி இருக்குது பிரதீப். ஐ ஆல்வேஸ் envied you as a great talent and I'm very happy உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்குது. யூ வில் பி ஹியர் ஃபார் அ லாங் டைம் அண்ட் ரொம்ப வருஷத்துக்கு பெரிய ஸ்டாராகவே இருப்பீங்க. நீங்கள் பண்ணுறது ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிக்குது பார்க்குறதுக்கு. ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு டூட் படம் பார்க்கும்போது முதல் ½ அன் ஹவர்க்குன்னா இவன் வந்து பால் பாக்கெட்டை வாயில் கிடைக்கிறான், இதை தூக்கி போடுறான், அப்படிலாம் இருந்தது. பட் 35th மினிட்லேருந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யூ பிரதீப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அனிருத், இந்த படத்துக்கும் அனிருத்துக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த படத்தில் ஒரு பாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆக்கோலேருந்து அந்த பாட்டு வரும். அந்த படத்தில் ஆக்கோ படத்தில் அனிருத் ஹீரோவாக நடிக்க வேண்டியது, நான் அனிருத் 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டிய படமாக அது இருந்திருக்க வேண்டியது. ஸோ அவசரமாக போயிட்டு ஒரு நைட் நாங்கள் போய் முடியெலாம் வெட்டிட்டோம் படத்துக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு முடி வெட்டினோன்னு அந்த ப்ரொடியூசர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் எழுதி கொடுத்தாரு 2 லட்ச ரூபாய்க்கு. நான் வந்து என் பையனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு அந்த செக்கை போட்டு படத்தில் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே பயங்கர விமர்சையாக கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு பிரியாணிலாம் போட்டுலாம் பண்ணிட்டேன். 10 நாளில் பார்த்தா அனிருத் நடிக்க மாட்டேன்ட்டார். ஐயோ இப்போ காசு திருப்பி கேட்பாங்களேன்னு ஒரு பயம். ஏன்னா அப்போ வந்து 2 லட்ச ரூபாவே வந்து பெரிய காசு. ஸோ சடனாக பார்த்தா அந்த ப்ரொடியூசர் எனக்கு காலே பண்ணல. 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் கழிச்சு நான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட என்கிட்ட ஒரு ஈவெண்ட் பண்ணி கொஞ்சம் காசு இருந்தது, கொடுத்துடலான்னு கால் பண்ணேன். அந்த ஆக்கோ படத்தோட டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் எல்லாம் உட்காந்துருக்கும்போது கால் பண்ணால் ஸ்பீக்கரில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி தீபன் அந்த 2 லட்ச ரூபாயில் ஒரு 1 லட்ச ரூபாய் இப்போ கொடுத்துட்டான் ப்ரோ, அது அணி எப்போ கொடுத்துட்டாரு, வாங்கக்கூடாது அவர்கிட்டன்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. ஸோ அந்த 2 லட்ச ரூபா வந்து என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கிஃப்ட் அப்படின்னாரு. ஸோ அனிருத்தோட வை திஸ் கொலவெரி ஐ திங்க் என் ஷோவில் தான் லான்ச் ஆச்சு, நான் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணேன். அப்போலேருந்து அவர் எனக்கு வந்து என்னோட தம்பி மாதிரி. அண்ட் அப்போலேருந்து அவர் வந்து விக்னேஷ் சிவனுக்கும் ஒரு மிக பெரும் பில்லர். அவரோட முதல் படத்துலேருந்து கூட இருக்கார். நிறைய நேரத்தில் அவரை பிடிக்காத மாதிரி தான் இருக்கும், கடுப்பேற்றுவார் விக்னேஷ் சிவன். ஆனால் அதெல்லாம் மீறி ஃபேமிலி தான் கூட நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் அவர் கூட நிற்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன். அண்ட் உங்களோட மியூசிக் நானும் ரவுடி தான்லேருந்து இப்போ இந்த படம் வரைக்கும் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு விக்னேஷ்க்கு. விக்னேஷ் சிவன், நீங்கள் இந்த படத்துலையும் பெஸ்ட்டு மியூசிக் அன்னிக்கிட்டேருந்து வாங்குற ஒன் ஆஃப் த ஃபியூ டிரெக்டர்ஸ். நீங்கள் தான் அதில் நம்பர் 1ல் இருப்பீங்க. அவர்கிட்டேருந்து எல்லாருமே ராக் மியூசிக் எல்லாம் வேர்ல்ட் கிளாஸ் மியூசிக் வாங்கலாம், பட் சோல்ஃபுல்லாக ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வாங்குற பாட்டு இந்த படத்தோட ஆல்பம் அப்படி வந்திருக்கு. கீர்த்தி ஷெட்டி, நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேன், படங்களில் பார்த்துருக்கேன். யூ லுக் அதே அளவுக்கு அழகாக எங்கள் நேர்லேயே இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் உங்களுக்கு தமிழில் மிக பெரும் வெற்றி படமாக இருக்கட்டும். கௌரி, ஆல் த பெஸ்ட் உங்களுக்கும். 96ல் பார்த்தேன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தரை வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கினீங்க, அதுலேயும் வந்து ஃபயர்லாம் நானும் விட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் என்னோடய வாழ்த்துக்கள். மாளவிகா மேம், யூ ஆஸ்ட் மீ டு ஐ லுக் பெட்டர் நவ் ஆர் பிஃபோர்னு. யூ லுக் கிரேட் ஆல்வேஸ் அண்ட் நவ் ஈவன் பெட்டர். வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. அண்ட் ராஜீவன் சார், சாரி முத்துராஜ் சார் அண்ட் பிரதீப் பி ராகவ், உங்கள் கூடலாம் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில்லை, பட் ஐ envy your ஒர்க். அண்ட் பிரதீப் பி ராகவ், விக்னேஷ் சிவன் தான் என்கிட்ட சொன்னார், இந்த ஜென்ரேஷனோட ரொம்ப முக்கியமான ஒரு எடிட்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமான ஒரு டேலண்ட்டுன்னாரு. அண்ட் கண்டிப்பாக அது உண்மை தான். நீங்கள் இன்னும் நிறையா செம்ம மேஜிக் பண்ணணும். ஐம் விஷிங் யூ வெல். அந்த என்டையர் டீமுக்கு, எல்ஐகே டீமுக்கு ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி வர படம். விக்னேஷ் சிவன் இந்த படத்தை ரொம்ப வருஷமாக கன்சீவ் பண்ணி கரெக்டாக மெட்டீரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணார். இப்போவும் வந்து இந்த படம் பின்னாடி ஒரு பெரிய பெயின் இருக்குது. 4 வருஷம், அதாவது ஒரு பிஇ நீங்கள் இந்த காலேஜ்லேருந்து படிச்சுட்டு போகும்போது எப்படியோ அது மாதிரி ஒரு 4 இயர்ஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இதை அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. சீக்கிரமே எக்ஸாமை எழுதிட்டார், ரிசல்ட் 10ஆம் தேதி. ஸோ எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் நம்மளுக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஆல் தி பெஸ்ட் விக்னேஷ் சிவன், குட் லக். நீங்கள் ஒரு பயங்கரமான டேலண்ட். தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரிஜினல் ஃபிலிம் மேக்கரில் நீங்கள் ஒருத்தர். எங்கேயும் காப்பி அடிக்க மாட்டீங்க, ஹியூமர் நல்லா வரும், பயங்கரமாக பாட்டு எழுதுவீங்க, செமையாக லவ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ இயர். அண்ட் அகெயின் இந்த படத்தோட லலித் ப்ரொடியூசருக்கும் நயன்தாரா ப்ரொடியூசருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த படம் நிறைய காசு பண்ணி கொடுக்கட்டும், நிறைய பேர் வாங்கி கொடுக்கட்டும். ஹாய்ப்பா தம்பி, உனக்கும் என் வாழ்த்துக்கள். சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ கைஸ். அண்ணா ஒரே நிமிஷம், மிஸ்கின் சார் வந்திருக்காரு மக்களே. நீங்க வந்து டியூட் FDFS என்னன்னா மிஸ்கின் சார் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கட்டும். மிஸ்கின் சார், மிஸ்கின் சார், ஹாய் சார். நான் தான் ஆர்ஜே பாலாஜி. ஏதோ சும்மா குத்து மதிப்பாக ஒரு வணக்கம் வச்சிட்டிங்க. நான் ஆர்ஜே பாலாஜி. நான் தமிழ் படத்தில் நடிச்சிருக்கேன். எப்படி நான் நடித்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே வந்து சொல்லுவீங்க, டேய் பாலாஜி உன் படம்லாம் நான் பார்த்தது இல்லைடான்றீங்க. இல்லை, ஆமாம், நீங்கள் எப்படி படமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் தான் சார் விக்னேஷ் சிவன். அவரும் டைரக்ட்லாம் பண்ணுவார், தமிழ் படம்லாம் எடுப்பார்.
ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் டு திஸ் ஈவென்ட் சார். நன்றி, உங்களை பார்த்ததில் சந்தோஷம். எஸ், நீங்கள் ஏதோ கேள்வி கேட்டீங்க. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் வந்து டியூட் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நீங்கள் நாங்கள் எல்லாரும் ஒரு எஃப்டிஎஃப்எஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட்டு கொடுத்தீங்கன்னா. சரி, அவர் பிஇ பண்ணாருன்னா நான் பிஎஸ்சி பண்ணேன், 3 வருஷ கோர்ஸ் மாதிரி. நான் ரொம்ப நாளாக இதை எழுதி ரொம்ப நிறைய வேலைக்கு அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ரொடியூசர் பார்த்துட்டாங்க, ரொம்ப பிடிச்சது. படத்தில் வேலை பண்ண எங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ May 14th கருப்பு படம் ரிலீஸ் ஆகும். வாவ். ஸோ இது இன்னொரு படத்தோட ஸ்டேஜ்ன்றதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம் இங்கே என் படத்தை பற்றி பேசுறதுக்கு. பட் எப்போ வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மரில் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுற படமாக இருக்கும். நான் பொடனிலேருந்து ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக வாங்கடான்றாங்கண்ணே. எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியலன்னு. ஸோ தமிழ் புத்தாண்டுக்குள்ளே அடுத்த பாட்டு வரும். அடுத்த பாட்டு வருது. ஸோ இந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட ரொம்ப ரொம்ப நன்றி ஆர்ஜே பாலாஜி அண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. Thank you very much for joining, sir, and thank you for the special wishes and blessings.